ரொம்பவே சிறப்பான முறையில செயல்பட்டு வர ஒரு ரேசிங் டீம் தான் மெர்சிடஸ் டீம். இந்த மெர்சிடஸ் F1 டீமுக்காக 1000 PHP என்ஜினை உருவாக்குன பெருமை இந்த டீமுக்கு தான் சேரும். இப்போ இந்த டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தையே தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்து உயிரை பறிச்சிட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் நோயாளிக்கு உதவக்கூடிய வகையில கையடக்க வெண்டிலேட்டர்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதுவும் வெறும் 100 மணி நேரத்துல இந்த கையடக்க வெண்டிலேட்டரை உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த மெர்சிடஸ் பொறியாளர்கள் தான் சாரும். உலக அளவுல கொரோனாவின் தாக்கத்தால F1 போட்டிகள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த டைம்ல 7 F1 அணிகளை சேர்ந்த ரொம்பவே முன்னணி இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற விதமா ப்ராஜெக்ட் பிட்லேன் அப்படிங்கிற ஒரு டீமை தொடங்கி உதவி செஞ்சுட்டு வராங்க. இந்த வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மெர்சிடஸ் AMG ஃபார்முலா 1 அணியோட இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து வெறும் 100 மணி நேரத்துல கையடக்க வெண்டிலேட் கருவியை செஞ்சு கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே பிரஷர் CPAP அப்படிங்கிறது தான் இந்த கருவியோட ஒரு பொது பேரா இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ற வகையில விலை உயர்ந்த பெரிய வெண்டிலேட்டருக்கு பதிலா தான் இந்த கருவியை இவங்க உலக அளவுல எல்லா ஹாஸ்பிட்டலும் பயன்படுத்தக்கூடிய வகையில உருவாக்கி இருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச வெண்டிலேட்டர்ஸை டேபிள்ல கூட வச்சு நாம யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த அளவு இதோட சைஸ் ரொம்பவே சின்னதா இருக்கும். இந்த கருவியை கொரோனா பாதித்தவர்களுக்கு நம்ம சுவாசிக்க கொடுக்கிறது மூலமா அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த CPAP கருவியை இன்னும் சிறியதாகவும் தயாரிக்க சுலபமாகவும் மாற்றி கொடுத்திருக்காங்க இந்த மெர்சிடஸ் இன்ஜினியர்ஸ். இத இவங்க லண்டன்ல இருக்கக்கூடிய UCL பல்கலைக்கழக இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வெண்டிலேட்டர்கள் எல்லாமே ICUல மட்டும் தான் இருக்கும். அதோட சைஸும் ரொம்பவே பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட கையிருப்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். விலையும் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால தான் இந்த CPAP கருவியை சாதாரண நிலையில இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்பவே உடல் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்க நபருக்கு, அதாவது ICUல இருக்கும் வெண்டிலேட்டர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய CPAP கருவியை ரிவர்ஸ் என்ஜினியரிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு புது டிசைன் செஞ்சு குறைவான நேரத்துல இதை உற்பத்தி செய்யும்படியா இவங்க மாத்திருக்காங்க. இந்த மிஷினை இங்கிலாந்து அரசு அங்கீகரித்து ஏற்கனவே இதை எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்ப தொடங்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 மிஷினை எங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த மெர்சிடஸ் டீம். இவங்க உருவாக்குன இந்த 100 மணி நேரத்துல உள்ள கையடக்க வெண்டிலேட்டர்னால இனி கொரோனா பாதிப்பு உள்ள நோயாளிகளுக்கு மூச்சு விடுறதுல எந்தவித பாதிப்பு இருக்காது. அவங்களுக்கு ரொம்பவே எளிதான முறையில இந்த வெண்டிலேட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.